வணக்கமேலே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னிராசி வந்து எப்படி இருக்கும்? ஸோ கன்னிராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 12ல் இருக்கும்போது நிறைய செலவுகள் இருக்கும். 26ஆம் தேதி வரை கொஞ்சம் நிறைய செலவுகள் அப்படிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க. ஃபஸ்ட் வீக் கூட நல்ல வருமானம் வரும். செகண்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த 10-12 தேதிக்கு மேலே வந்து அவர் சிம்மத்துக்கு வந்துடுவார். ஸோ அப்போ வந்து நிறைய செலவு இருக்கும். நல்ல குதூகலமும் சந்தோஷத்திற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நல்ல லாபங்கள், நல்ல தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய லேர்ன் பண்ணோம், ஏதாச்சும் புது டெக்னிக்ஸு புது விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணி கற்றுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். 11ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் வரும்போது பெண்களால் அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் இருக்க பெண்களாக இருந்தாலும் வெளி வட்டாரத்தில் இருக்க பெண்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் பழகிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா அதனால் வந்து சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுவும் 26ஆம் தேதிக்கு மேலே புதன் அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாம் நீச்சபங்க ராஜகம், அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. ஸோ 26ஆம் தேதி வரை ஆகஸ்ட்டு அதுவரை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 2ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியில் குடும்பத்து மேலே நிறைய பற்றுதல் இருக்கும். ஸோ குடும்பம் வந்து எப்படியா பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிற எண்ணங்களுக்காக நிறைய போராடுவீங்க, அதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. தொழில் ரீதியான விஷயங்களும் புதிய புதிய ஆஸ்பெக்டில் வந்து திங்க் பண்ணி பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களும் நல்லாவே இருக்குது. 3ல் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சனியுடைய சாரம். ஸோ குழந்தைகளுடைய எண்ணங்கள், குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக நிறைய திங்க் பண்ணுவீங்க. பையன் என்ன பண்ண போகிறான், ஏது பண்ண போகிறான்ற எண்ணங்கள் வந்து ரொம்ப அந்த ஒரு என்ன இப்படி இருந்தால் நான் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவாங்கிற லெவலெல்லாம் திங்கிங் இருக்கும். உங்கள் முயற்சிகளில் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற முயற்சிகளும் ரொம்ப சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக தருங்க. ஸோ அதுக்காக நிறைய முயற்சிகள் எடுங்க. 4ஆம் அதிபதி வந்து 6ல் இருக்குன்னா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அது கொஞ்சம் டிலேயாக கிடைக்கும். மற்றபடி என்ன கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குங்க. தாயார், ஸோ தாயார் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சண்டை போட்டாலும் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க. ஸோ அந்த பிடிவாதங்கள் சமயத்தில் வந்து நடாது நம்ம அம்மா அப்படி பண்ணுறாங்களேங்கிற மாதிரி எண்ணங்களை கொண்டு வரும். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமோ எதுவுமே கிடையாது. அதனால் வந்து அம்மா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கனாலே சிறப்பு தான். ஏன்னா வந்து அந்த சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்துடும், வேறு ஒன்றும் கிடையாது. 5ல் குழந்தைகளுக்கு வந்து சனி சூரியன் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக 15ஆம் தேதி வரை கொஞ்சம் சண்டை போடுவாங்க. தேவையில்லாத விஷயத்தை சாதாரணமாக பேசினா கூட எரிஞ்சு விடுவாங்க. காரணம் அந்த சனி சூரியனுடைய பார்வை இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கு வந்து கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ல் குரு வக்கரமாகும் போது அவர் வந்து 7ஆம் அதிபதி 6ல் இருக்கிறனால ஸோ தொழிலாளர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சில நேரங்கள் வந்து டிலேனஸ் ஆகும். ஸோ உடனே ஆகலைங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். வருமானமாக இருந்தாலும் சரி தான் கொஞ்சம் டிலேவாக வருது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். கணவன் மனைவி உறவு 7ஆம் அதிபதி 6ல் வக்கரமாகும் போது கொஞ்சம் மனைவி பிடிவாதம் பிடிப்பாங்க. ஒரு சில விஷயங்களுக்கு வந்து நடந்தே ஆகணும்னு சொல்கிற லெவலெல்லாம் வந்து பிடிவாதம் பிடிப்பாங்க. ஸோ அது வந்து கரெக்டாக அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவெடுக்க தான் ரொம்ப சாமர்த்தியம், புத்திசாலித்தனம். ஸோ எப்படின்றது நீங்கள் பார்த்துக்குங்க. 8, ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். ஸோ அதனால் கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸ் தாட்ஸ், அடிக்கடி இந்த கோபங்கள், சூரியன் செவ்வாய் வரும்போது 15ஆம் தேதிக்கு மேலே திடீர்னு கோவப்படுவீங்க. ஸோ அந்த கோபங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. அமைதியாக உட்காந்து வந்து அந்த விஷயங்களை வந்து பண்ணுறதே ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து 8ஆம் அதிபதி வந்து அவர் 12ல் இருக்கும்போது அந்த சூரியன் செவ்வாய் பக்கத்தில் வரும்போதும் நமக்கு வந்து கொஞ்சம் கோபதாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும், ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி 9ல் உள்ள ராகு. ஸோ 9ல் உள்ள ராகு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள், நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 10ல் வந்து 10ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு ராசியாக வர இருக்கனால 26ஆம் தேதி வரை தொழில் சார்ந்த விஷயங்களில் பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கண்ணியமாக பாருங்கள். அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. நீங்களே பெண்ணாக இருந்தால் வேலை செய்கிற இடங்கள்லாம் 26ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதில் வந்து மேஜராக வந்து எப்பொழுதுமே உள்ள பிரச்சனையே என்னென்னா 11ல் வந்து சூரியன் மற்றும் சனி அந்த பார்வை இருக்கும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மேலதிகாரிகள் வேலை செய்கிற இடங்களில் வந்து பாஸுக்கு உங்களுக்கும் கிளாஷஸ் வரும். இது வந்து 5ஆம் அதிபதினும் போது குழந்தைகளுக்கு உங்களுக்கும் கிளாஷ் வரும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதும், எல்லாம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டியதை வந்து பெருமாள். ஸோ காலையில் எழுந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.